ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பண்டாஸ் டைரிஸ். இந்த பித்தளை டம்ளர், பிராஸ் டம்ளர் வந்துட்டு 80 வருஷம் பழமையானது. இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா யூஸ் பண்ணது. எங்கள் தாத்தா விட்டுட்டு போன சொத்தில் இந்த டம்ளரும் ஒன்று, இன்னொரு சொத்தும் இருக்குது. அது என்னன்றது ஏதாவது ஒரு வீடியோவில் காட்டுறேன். எங்களுக்காக விட்டுட்டு போனது இந்த ரெண்டு சொத்து மட்டும்தான் அவர். ஸோ இந்த டம்ளரை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டிருந்தேன். இது வந்து புளியை ஊற வச்சா போதும், தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும்னு சொன்னாங்க. நான் வந்து வீட்டில் புளியங்கோது இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுத்து நான் டம்ளருக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பட் அவுட்டரில் டம்ளர் வந்துட்டு க்ளீன் ஆகவே இல்லை. ஸோ திரும்பவும் கேட்டேன், எதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஏதாவது ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் ஊற வைனாங்க. ஸோ இந்த தேவையில்லாத பாத்திரம் ஒன்று இருந்துச்சு, அதில் தண்ணி ஊற்றி புளியங்கொத்து போட்டு நான் தான் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா 1 டே ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்கும்போது நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் அந்த மேலே இருக்க ஒரு லேயர் மட்டும் போகவே இல்லை. என்ன பண்ணாலும் போகல. நான் புளியை வச்சு தேய்ச்சிட்டேன், சுரண்டி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் திண்ணூறு வச்சும் தேய்ச்சி பார்த்துட்டேன். என்ன பண்ணாலும் அது போகவே இல்லை. ஓரளவுக்கு தான் போச்சு. ஸோ ஃபைனல் அவுட்லுக் வந்துட்டு இதுதான். நீங்கள் ஏதாவது க்ளீனிங் மெத்தட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்றதும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோ.